ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்ததான இந்த நல்ல நாளை இந்திய தேசத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒரு நாள் ஆங்கிலேயருடைய கைகளில் அடிமைப்பட்டு என்ன செய்தது காணப்பட்டது. நம்முடைய சொந்த தேசத்திலேயே நாம் அடிமைப்பட்டு போய் காணப்பட்டோம். ஆங்கிலேயர்கள் நமக்கு என்ன வேலைகளை கொடுத்தார்களோ அந்த வேலைகளை தான் நம்முடைய தேசத்தில் நாம் செய்து வந்தோம். அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் என்று சொல்லி அவர்கள்தான் நிர்ணயம் பண்ணினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளாக என்ன செய்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படி அடிமைத்தனத்தில் இந்தியா தவித்து கொண்டிருக்கும் போது, ஆங்கிலேயருடைய கைகளில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இதிலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் நம்முடைய இந்திய தேசத்தின் நல்ல தலைவர்களை ஆண்டவர் எழுப்பினார். காந்தியடிகள், அதே போல் நேரு, இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் எழும்பிதான் அவர்கள் கைகளில் இருந்து நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் தான் இந்த நாள். இதே போலதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்கள் எபிரேயர்களாய் இருந்தார்கள். இவர்களுக்கு என்ன சொன்னால், இவர்கள் எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு போய் காணப்பட்டார்கள். எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் 430 வருஷம் என்ன செய்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமையாக இருந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், தவிர்ப்பு, என்னைக்கு எங்களுக்கு அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணினாரே, உம்முடைய ஜனம் 400 வருஷம் அடிமையாக இருக்கும் என்று வாக்கு பண்ணினாரே, 400 வருஷமும் முடிய போகிறது. இன்றைக்கி 430 வருஷங்கிட்ட ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அடிமைத்தனம் மாறாதா, இந்த போராட்டம் மாறாதா, இந்த காரியம் மாறாதான்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு தவித்து மன்றாடுகிற ஆவியை கர்த்தர் அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள வைத்தார்கள். அப்போ மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் வைத்தார். அவர்கள் மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. தேவன் அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோப்போடு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நினைத்தருளினார் என்று சொன்னால், நான் நிச்சயமாய் 400 வருஷம் அடிமையாக இருக்கிற ஜனங்களை நான் விடுவிப்பேன். அப்போ அடிமையாக இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ஜெபிக்க வேண்டும், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் மாத்திரம்தான் நான் செயல்பட முடியும். என்னை நோக்கி அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அவர்களுக்குள் ஒரு மன்றாட்டின் ஆவி அவர்களுக்குள் காணப்பட்டது. இன்னைக்கும் இந்தியாவை நம்ம நோக்கி பாருங்கள். சுதந்திரம் அடைந்த நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனாலும் இன்றைக்கு அநேக அடிமைத்தனத்தில் நம்ம காணப்படுகிறோம். உண்மையான சுதந்திரம் எப்பொழுது என்று சொன்னால், டாஸ்மார்க் இல்லாத தேசமாக இருக்க வேண்டும். உண்மையான சுதந்திரம், பெண்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்க வேண்டும். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட என்ன செய்கிறார்கள், பாலியல் சீண்டுதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். யாருமே நிம்மதியாக வெளியில் போய்ட்டு உள்ளே வர முடியவில்லை. சிறு பிள்ளைகள் பாதுகாப்பில்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்கள் பெருத்த தேசம், வேசித்தனங்கள் நிறைந்த தேசம், அக்கிரமங்கள் நிறைந்த தேசம். இப்படிப்பட்ட தேசத்தில் மெய் தேவனை தெரியாதபடி இருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் இந்திய தேசம், நாம் வசிக்கிற இந்திய தேசம் உண்மையான ஒரு சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த வார்த்தையின்படியே அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் தான் முழங்காலை முடக்கணும், நாம் தான் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். நாம் தான் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது
உண்மையான ஒரு விடுதலை, உண்மையான ஒரு சுதந்திரம் என் ஆண்டவர் தருவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மன்றாடும் பொழுது, நம் தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது, தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது தான் தேசத்தை ஆண்டவர் கண்ணோக்குவார், தேசத்தை ஆண்டவர் நினைவு கூறுவார். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எஸ்தர் புத்தகத்தில் இந்தியாவினுடைய பெயரை 2 முறை என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறபடினால்தான் இயேசு கிறிஸ்துடைய சீசனாக இருக்கிற தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி தந்தார். இந்தியாவு மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இரத்த சாட்சிய தோமா என்ன செய்தார்? மரித்தார். எனவே இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறார், நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் தான் முழங்காலை முடக்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையான ஒரு சுதந்திரத்தை அனுபவிப்போம். உண்மையான சுதந்திரம்னா என்ன தெரியுமா? தேசம் எழுப்புதல் அடைகிறது. எழுப்புதல் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா காவல் நிலையமே தேவையில்லை. எழுப்புதல் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா நீதிமன்றமே தேவையில்லை. காவல் நிலையத்துக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை. ஆண்டவர் எழுப்புதலை தந்துட்டா பாவம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கொலகாரம் இருக்க மாட்டான், திருடுகிறவன் இருக்க மாட்டான், விபச்சாரக்காரன் இருக்க மாட்டான். இவெல்லாம் மனம் திரும்பிடுவான். மனம் திரும்பியாச்சுன்னா எழுப்புதல் வந்துடும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும், அதற்குத்தான் மன்றாடணும். இந்த மன்றாட்டின் ஆவியை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே போட விரும்புகிறார். கேட்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மன்றாட்டின் ஆவியை போடுவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்களே, பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் நின்றார்களே, அப்படிப்பட்ட மன்றாட்டின் ஆவியை தந்திரே. அந்த ஆவியை தந்து எங்கள் தேசத்துக்கு உண்மையான சுதந்திர காற்றை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.